ஸ்னேக் பாபு வாக்குறுதி கொடுக்கல. அந்த வீடியோட இருக்குப்பா, அவர் சொன்ன அந்த வீடியோட இருக்கு. இப்படி அல்லேலியோ பாபு அன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் கிளின்னு கிழிச்சிருக்காங்க. சென்னையில 10 நாட்களா தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. இது திமுக எதிர்க்கட்சியா இருந்தா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களும் போராட வேண்டாம். சாதாரண திமுக காரன் ஒரு ஹோட்டல்ல பூந்து எனக்கு பிரியாணி கொடுறா, பரோட்டா ஃப்ரீயா கொடுறா அப்படின்னு சண்டை போட்டா அந்த ஹோட்டலுக்கே நேரடியா போவார். அந்த அளவுக்கு பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருந்தாரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது. ஆனா சென்னையில தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் அவங்க வேலை செய்யலைன்னா ஒட்டுமொத்த சென்னையுமே நாரி போயிடும். அப்படிப்பட்ட புனிதமான தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களாக வெயில்ல, மழையில, பனியில கொடூரமான முறையில் அங்க போராடிட்டு இருக்காங்க. தங்களுடைய உரிமையை கேட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பார்க்கறதுக்கு முதலமைச்சர் போல, துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல உதயநிதி, அவரெல்லாம் பயங்கர பிஸியா இருக்கிற போல இருக்கு. கார் ரேஸ் நடத்துறதுன்னா முதலிடத்துல நிற்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விதவிதமா பேட்டியெல்லாம் கொடுக்கணும்னா முதலிடத்துல நிற்பாரு. என்னென்னமோ நாடகம் போடுறதுக்கு முதலிடத்துல நிற்பாங்க. துபாயில இருந்து ஒரு வாட்டி வரும்போதும் ஃபுல்லா மேக்கப் சாமா. துணை முதலமைச்சர், அப்படிப்பட்ட துணை முதலமைச்சரும் வரல.